அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாஸ்து பதிவில் நம்ம தெருக்கூத்தை பத்தி பார்க்க இருக்கிறோம். தெருக்கூத்துனா என்ன, அதனால நம்ம என்ன நன்மை ஏற்படுகிறது, தீமை ஏற்படுகிறது, இல்ல தீமை மட்டும்தான் ஏற்படுகிறதா என்பதையும் பார்க்கலாம். தொடர்ச்சியாக சேலம் மாநகரில் ஒரு வாஸ்து பார்த்தோம். ஒரு டீ கடைக்கு தெருக்கூத்தினால் அந்த கடைக்காரங்களுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டது என்பதையும் ஒரு அனுபவ பதிவாக இதன் தொடர்ச்சியாக பதிவிடுகிறேன். வாங்க இப்ப தெருக்கூத்துனா என்ன, அதனால என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம். ஒரு வீடாக இமேஜினேஷன் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரு, நம்ம வீட்டு சுற்றி என்னென்ன ரோடு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம திசையை தெரிஞ்சுக்கலாம். 4 திசைகளும் 4 மூலைகள் இருக்கிறது என்பது அடிப்படையாக அனைவருக்கும் தெரிந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு 4 திசைகளையும், வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு 4 மூலைகளையும் அடிப்படையாக கொண்டது நம்மளுடைய வீட்டு அமைப்பு. இதுல எங்கெல்லாம் வந்து நல்ல தெற்குத்துன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வடகிழக்குன்னு சொல்லுவோம், நார்த் ஈஸ்ட். அந்த நார்த் ஈஸ்ட்ல நம்முடைய வீட்டினுடைய கார்னர்ல இந்த மாதிரி ரோடு அமைப்பு வந்தால், வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ரோடு அமைப்புகள் வந்தால் அது நல்ல தெற்குத்து என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தென்கிழக்குல தெற்கு பக்கம் ரோடு வந்தால் நல்ல தெற்குத்து என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வடமேற்குல நார்த் வெஸ்ட்ல மேற்கு புறம் வந்தால் நல்ல தெற்குத்து, இது வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தெற்குத்து என்று நம்ம சொல்லப்படுகிறது. இது வந்து உச்சம் சொல்லுவாங்க. நீச்ச தெற்குத்து, கெட்ட தெற்குத்து அப்படி இருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்கிழக்குல கிழக்கு புறம் வந்தால் அது வந்து கெட்ட தெற்குத்து என்றும், தென்மேற்குல தெற்கு புறம் வந்தால் கெட்ட தெற்குத்து என்றும், தென்மேற்குல மேற்குப்புறம் வந்தால் அது கெட்ட தெற்குத்து, ஆகாத தெற்குத்து என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வடமேற்குல வடக்கு புறம் வந்தால் ரோடு அமைப்பு வந்தால் அது ஆகாத தெற்குத்து என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் எனது அனுபவத்துல பார்த்தீங்கன்னா, எந்த தெருக்குத்துமே நன்மை அளிப்பது இல்லை. அதற்கு மாறாக சொல்ல முடியாத அளவு துன்பங்களும் துயரங்களும் மட்டுமே அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாதிரி வீட்டமைப்புகள்ல, தெருக்கூத்து உள்ள வீட்டமைப்புகள் வசிப்பவர்கள். இது வந்து வாடகைக்கு இருந்தாலுமே இந்த பலன் தான் ஏற்படும். சொந்த வீட்டுல இருந்தாலும் ஒரு பலன் ஏற்படும். நீங்க நல்ல வீட்டுல இருப்பீங்க, திடீர்னு ஒரு வீட்டு தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை மாறுதலுக்காகவோ நீங்க வேற வீட்டுக்கு மாறும் பொழுது ஒரு தவறுதலாக ஒரு தெருக்கூத்து உள்ள வீட்டை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் உடனடியாகவே இருக்கிறது. இப்ப தெருக்கூத்து ஏன் சார் இது நல்ல தெருக்கூத்து, கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய தெருக்கூத்துன்னு சொல்லி இந்த வடகிழக்கு தெருக்கூத்தை நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. நீங்க ஏன் அது வந்து தெருக்கூத்துனாலே ஒரு எந்த தெருக்கூத்துமே நல்லது பண்ணாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னோட அனுபவத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு பார்த்தோம்னா 8 வீடுகள் எந்த தெருக்கூத்துமே நன்மை அளிப்பதில்லை. அந்த 2 வீடும் பாத்தீங்கன்னா தெருக்கூத்தை சரியான முறையில கையாண்டிருக்காங்க. அதாவது உச்ச தெருக்கூத்தை சரியான முறையில கையாண்டாங்கன்னா அவங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா மதர் வால், இது ஃபாதர் வால் நீங்க வச்சுக்கோங்க. அதாவது தாய் சுவர், தந்தை சுவர் வச்சுக்குவோம். தாய் சுவருங்கிறது நம்ம வீட்டினுடைய கட்டுமானங்கள் அமைப்பு, தந்தை சுவருங்கிறது காம்பவுண்ட் வால் சொல்லுவோம். இப்ப இந்த தெரு வந்து பாத்தீங்கன்னா நேரா ஃப்ரீயா அப்படியே விட்டுறணும். அந்த வடக்கு பக்கம் காலி இடத்துல அந்த உச்ச தெருக்கூத்தை வந்து அப்படியே விட்டுறணும். அதே மாதிரி வடக்குல இருந்து வரக்கூடிய தெருவை கிழக்கு பக்கம் அப்படியே ஃப்ரீயா விட்டணும். இதெல்லாம் பார்க்கிங்காக நம்ம எப்பயும் விட்டுருக்கோம். இன்னொன்னு என்னன்னு குறிப்பா சொல்றேன், தெற்கு புறம் குறைவான காலியிடமும் வடக்கு புறம் அதிக காலியிடமும் விடணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேற்கு புறம் குறைந்த காலியிடமும் கிழக்கு புறம் அதிகமான காலியிடம் விட்டு வீடு கட்டும் பொழுது ஒரு சுமிச்சமாக வாழ முடியும் என்பது ஒரு வாஸ்து விதியாக இருக்கிறது. இந்த தெருக்கூத்தை சரியான முறையில் கையாளும் பொழுது இந்த தெருவுடைய தாக்கம், இந்த மதர்வாலானது இங்க எப்படி இருந்துன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் மதுரவால் இருக்குது. இந்த தெருவானது நேரா இங்க வந்து நமக்கு தாக்குது அப்படின்னா, மதுரவாலை தாக்குதுன்னா இதுதான் நமக்கு பாதிப்பை கொடுக்கும். அதற்கு மாறாக ஃப்ரீயா முதல்ல சொன்ன மாதிரி கிழக்கு இருந்து மேற்கு வரைக்கும் எந்த விதமான கட்டுமானங்களும் இல்லாமல் ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா நமக்கு அது நல்ல தெற்குத்து ஆகும். அதற்கு மாறாக மதர்வால்ல வந்து டச் ஆச்சு அப்படின்னா எந்த மூலையில கிழக்கு இருந்து வரக்கூடிய அமைப்புகளையும் மதர்வால்ல ஒரு தெருவன் டச் ஆச்சுனாலும் தவறுதான். நல்ல தெற்குத்துல வந்து இங்க இருக்க மதர்வால் வந்து வடமேற்குல மேற்கு புறம் ஒரு ரோடு வந்து தாக்கினாலும்
அது தவறுதான். இது பாதிப்புகளை தான் கொடுக்கிறது. ஓகே. இப்ப நம்ம தெருக்கூத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக நம்ம சேலம் மாநகர்ல வாஸ்து பார்த்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அதோடைய அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம். அந்த கடையோட அமைப்பு இப்படிதான். அதாவது பாத்தீங்கன்னா, வடக்கு, இது கிழக்கு, தெற்கு, மேற்கு 4 திசைகள்ல நார்த் ஃபேசிங், அதாவது வடக்கு பார்த்த மாதிரி இந்த கடை இருந்துச்சு. நார்த் முழுவதுமே பாத்தீங்கன்னா, வடக்கு முழுவதும் பெரிய ரோடு. அது மட்டும் இல்லாமல் மேற்கு கிழக்காக ஒரு பெரிய ரோடு, ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்ப இந்த ரோடுடைய தாக்கம் இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது. அது நார்மல் தான். ஆனா இதனுடைய தாக்கம் என்பது அவங்களுக்கு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அழைத்தார் பாத்தீங்கன்னா, அவருடைய மனைவி வந்து கேன்சரால் இறந்து விட்டார் 1 மாதங்களுக்கு முன்பாக. ஏன் நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஏற்பட்டு என்னுடைய முகநூல் பதிவை பார்த்து அழைத்திருந்தால் நம்ம சென்று பார்த்தோம். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வணிக வளாகத்துக்கோ அல்லது ஒரு தொழில் ரீதியான பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வாஸ்து பார்க்கணும்னு கூப்பிட்டாங்கன்னா, அவங்களுடைய சொந்த இடத்தையோ அல்லது இப்போ வாடகைக்கு குடியிருந்தாலும் அந்த வீட்டை பார்க்கணும்னு நம்ம சொல்லுவோம். அப்பதான் முழுமையான ஒரு தீர்வை நம்மால் கொடுக்க முடியும். இது நம்ம குருநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதைத்தான் நான் தொடர்ந்து வழி வழியாக பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறேன். இப்ப அங்க வீட்டுல போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவன் மனைவி உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அங்க கிடையாதுங்க. சிறு சிறு வாஸ்து தவறுகள் மட்டும்தான் இருந்தது. அதையும் நம்ம திருத்த சொல்லிட்டோம். ஆனால் மனைவி இறப்பதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில. ஏனென்றால் அந்த குடும்ப தலைவர், அதாவது கடை வைத்திருப்பவர் தோட்டத்துக்கு போயிடுவார். இந்த கடையை அவர் நடத்த மாட்டார். மனைவி மட்டுமே நடத்துறாங்க. நிர்வாகம் கள்ளப்படியில பணம் வாங்கி போடுறது, சில்லறை மாத்தி கொடுக்கறது, அந்த ஆட்கள் எத்தனை பேர் வரணும், வேலை செய்யறாங்க, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, போக்குவரத்து எல்லாமே நிர்வாகம் இவங்க தான் பார்த்திருக்காங்க. அப்படிங்கும் போது இவங்களுடைய தாக்கமும் யாருன்னா இவங்க தான். யார் அங்க அதிக நேரம் இருக்காங்களோ, நிர்வாகம் பார்க்கறாங்களோ அதைத்தான் அவங்கள தான் தாக்கும். அதே மாதிரிதான் பாதிச்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு நம்ம சொல்லிட்டோம். அவங்க வீட்டுல சிறு சிறு வாஸ்து தவறுகள் வந்து அதையும் நம்ம மாத்த சொல்லியாச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. உயிர் இழந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. இன்றைய பதிவுகள்ல திருக்குத்தனை பத்தின ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வாஸ்து ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.